عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடரிலே கடைசியாக நேற்றைய தினம் இறந்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு மத்தியில உறவு இருக்கிறதா, தொடர்பு கொள்ள இயலுமா, அவங்க நம்முடைய பேச்சுக்களை கேட்கிறாங்களா என்பது குறித்த சில விவரங்களை நாம் அறிந்தோம். இதை பற்றி இன்னும் சில விவரங்கள் திருமறை குர்ஆனிலே தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொன்னா நம்முடைய நம்பிக்கை ஈமான் வலுப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 27வது அத்தியாயத்தில் 80வது வசனத்திலையும் 30வது அத்தியாயத்தில் 52வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே நீங்கள் இறந்தவர்களுக்கு செவியேற்க செய்ய முடியாது, இறந்து போன ஆட்களுக்கு கேட்க செய்ய உங்களுக்கு இயலாது. வலா துஸ்மிஉ சும்மத்துவா, செவிடர்களுக்கு அழைப்பை கேட்க செய்யவும் உங்களுக்கு முடியாது. இதா வல்லோ முதுபிரீன், அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள் என்று சொன்னால் செவிடனுக்கு கேட்க செய்ய உனக்கு முடியாது, இறந்தவர்களுக்கு கேட்க செய்யறதுக்கு கேட்கறன காதுல அவங்க காதுல விழும்படி செய்வது உனக்கு இயலாது என்று 27, 80, 30, 52 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இறந்தவர்களுக்கு கேட்கறத பத்தி இது பேசல. இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தவர்களுக்கு மதீனாவில் இருந்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், சிலர் கேட்க மறுக்கிறார்கள். கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்றாங்க, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இந்த ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவங்களை தான் அல்லாஹ் அந்த இடத்துல குறிப்பிடுறான். செத்த ஆளுக்கு கேட்க வைக்க இயலுமா, செவிடனுக்கு கேட்குமா, இவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அந்த இறந்தவர்களுடைய மேற்ற இந்த வசனம் சொல்லல. இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுகிறான், இறந்தவருக்கு கேட்க செய்ய இயலுமா, செவிடனுக்கு காது கேட்குமா, அது மாதிரி இவங்க இருக்கிறாங்க. அதுதான் அந்த வசனத்தினுடைய கருத்து. இது இறந்தவர்களை பற்றி நேரடியாக பேசவே இல்லை. அவர்களை இறந்தவர்களை போல ஒப்பிட்டு, யார அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்போதனைகளை நிராகரிக்கக்கூடியவர்களை இறந்தவர்களைப் போலவும் செவிடர்களைப் போலவும் ஒப்பிட்டு சொல்றான். செவிடனுக்கு எப்படி கேட்காதோ, இறந்தவருக்கு எப்படி கேட்காதோ, அந்த மாதிரி இவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வசனத்தினுடைய கருத்து. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, இதை வைத்துக் கொண்டு இதுல இறந்தவரை பற்றி பேசவே இல்லை, இது இறந்தவரை கேட்கறதுக்காக வேண்டிய அந்த வசனம் அருளப்படுகிறது, இது ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி பேசப்படுதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், நாம அதைத்தான் சொல்லுகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் கேட்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான, அதுக்கு ஓமையாக எதை காட்டுகிறான், இறந்தவர்களை உதாரணம் காட்டுறான். இவன் இறந்தவன மாதிரி இருக்கிறான், இவன் செவிட மாதிரி இருக்கிறான், அதனால இவனுக்கு கேட்காது. ரெண்டு விஷயத்தை எல்லாம் சொல்றான். அப்ப இறந்தவர் கேட்காது என்பது நிச்சயமா இருந்ததுனாலதான் இவர்களை இறந்தவர்களோடு ஒப்பிட்டு எல்லாம் பேசுறான். இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டார்கள் என்றால், இவங்க மௌத்தானவங்களை போல இருக்கிறாங்க. இவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா, இவங்க செவிடனை போல இருக்கிறாங்க. அப்ப செவிடனுக்கு கேட்காது என்பது எவ்வளவு நிச்சயமோ அந்த மாதிரி இவர்களுக்கும் கேட்காதுன்னு அல்லாஹ் உதாரணம் காட்டி சொல்றான். அதே மாதிரி இறந்தவர்களுக்கு கேட்காது என்பது எவ்வளவு நிச்சயமோ அது மாதிரி இவர்களும் கேட்க மாட்டார்கள். அப்ப இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலையும் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்ற கருத்து வலிமையாகத்தான் எடுத்து சொல்லப்படுதே தவிர, இதுல இந்த காபிர்களை பற்றி இது பேசுகிறது, இறந்தவர்களை பற்றி பேசலன்னு சொல்வார்களே, ஆனால் அது தவறான வியாக்கியானம். அது போக அல்லாஹ் 35, 22 வசனத்துல அழகான ஒரு ஓமையோடு சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான், ஒமா யஸ்தவில் அஹ்யாஉ வலல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக ஆகவே மாட்டார்கள். இன்னல்லாஹ யுஸ்மிஉ மய்யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கேட்க செய்கிறான். ஒமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர்,
கபர்களில் உள்ளவர்களுக்கு கேட்க வைக்க உனக்கு முடியாது. இதை சொல்றதுக்கு முந்தி அல்லாஹ் என்ன வாசகத்தை போடுறான்? உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாவாங்களா? உயிரோடு உள்ளவன்னா அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இறந்தவன் அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. உயிரோடு இருக்கிற செய்யற வேலை இறந்தவன் செய்யலுமா? அப்ப நீ இறந்தவரையும் உயிரோடு உள்ளவன் சமமாக மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கபரில் உள்ளவர்களை நீ கேட்க செய்ய இயலுமா? அன்னைக்கு கபருக்குள்ள கொண்டே போட்டாச்சு, அவருக்கு உனக்கு கேட்க செய்ய இயலுமா என்று சொல்லி 35வது வசனத்துல அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் சொல்கிறான். அப்ப இறந்தவர்களுடைய ஆவிகள் உயிரோடு இருப்பது உண்மையா இருந்தாலும் இந்த அர்த்தத்தில் உயிரோடு இல்லை. எந்த அர்த்தத்தில் நமக்கு என்ன உயிர் இருக்கிறதோ அந்த மாதிரி உயிர் கிடையாது, வேற மாதிரி உயிர். அந்த உயிரை வைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு அவங்க தொடர்பு கொள்ள இயலாது, தெளிவாக சொல்லப்படுகிறது. இதுக்கு இதெல்லாம் தாண்டி ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இறந்த ஆளுக்கு ஒண்ணுமே இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே தெரியவே தெரியாது என்பதை சொல்வதற்கு அவ்வளவு அற்புதமான அந்த சம்பவம் 2வது சூராவுல பக்ராவுல 259வது வசனத்தில் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, அவுக்கல்லதி மர்ர அலா கரியத்தின் ஒய்ய ஹாவியத்துன் அலா உருசிஹா. ஒரு மனிதர் நடந்து சென்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, அவுக்கல்லதி மர்ர அலா கரியத்தின், ஒரு மனிதர் ஒரு கிராமத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தார். ஒஹிய ஹாவியத்துன் அலா உருசிஹா. அந்த கிராமம் அப்படியே அடியோடு பால்பட்டு சீரழிந்து கிடந்தது. ஒரு ஊரை நோக்கி போறாரு, அந்த ஊர்ல கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போய் அந்த ஊர்ல உள்ள எல்லாமே சிதிலமடைந்து போய் காணப்படுகிறது. அப்படி ஒரு ஊரை அந்த நல்ல மனிதர் கடந்து செல்கிறார். செல்லும் பொழுது அவரை சொல்லுகிறார், கால அண்ணா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா. இவ்வளவு அழிஞ்சு நாசமான பிறகு இது எப்படி எல்லாம் உயிராக்குமா அப்படின்னு அவரா பேசுகிறார். ஒரு ஊரை கடந்தவர் போறாரு, அந்த ஊர்ல உள்ள எல்லாமே சிதிலம் அடைஞ்சு நாசம் அடைஞ்சு அது இடுபாடுகளுக்கு இடையே கிடக்கிறது. அப்ப அவர் நினைக்கிறார், இந்த மாதிரி ஆன பிறகு கூட அல்லாஹ் எப்படி உயிராக்குவான்? ஒண்ணும் இல்லாம ஆயிப்போச்ச. அண்ணா யுஹில்லாஹு பாத மௌத்திஹா. இந்த ஊரை அழிஞ்சு போன பிறகு திரும்ப அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் என்று அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சொன்ன உடனே அமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமின். உடனே இப்படியா நீ சொல்றேன், அல்லாஹ் அவரை 100 வருஷத்துக்கு மௌத்தாக்கி விட்டான். அமாத்தஹுல்லாஹு, அவர் அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டான். மிஅத ஆமின், மிஅத்னா 100 வருஷம் அவரை அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டான். 100 வருஷம் அப்படியே மௌத்தாக்கி பாடியை போட்டுட்டான் அல்லாஹ். இப்படி சொன்னார்ல, எப்படி உயிராக்குவானு கேட்கிற, அதுல பதில் சொல்லாம செயல்முறை விளக்கம் தரப்போறான். வாயினால பதில் சொல்லாம அல்லாஹ் என்ன செய்யறான், எப்படி உயிராக்குறது செஞ்சே காட்டிப்படுறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான், அவரை 100 வருஷத்துக்கு மௌத்தாக்கி விட்டு சும்ம பாசகு, பிறகு அவரை உயிர் கொடுத்து எழுப்புகிறார். அப்ப 100 வருஷம் ஜனாசாக கிடக்கிறார். இந்த பூமிக்கு மேல என்ன செய்யற அவருடைய பாடி இருந்துகிட்டே இருக்கிறது. வருஷம் 100 ஆயிடுச்சு. 100 வருஷத்துக்கு நல்லா விட்டுட்டு என்ன செய்யறான், சும்ம பாசகு, பிறகு அவரை எழுப்பி அலக்கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் இருந்திருப்ப அப்படின்னு கேட்கறான். அவர் 100 வருஷம் கிடந்தவரை எழுப்பி அவற்றை எல்லாம் கேட்கிறான், சம்லபிஸ்த, எவ்வளவு நாள் போயிருக்கும் அப்படின்னு. அவர் சொல்றாரு, என்ன லபிஸ்த யோமன் பாவ யோமின், என்ன ஒரு நாள் இருந்திருப்பேன், இல்லாட்டி 6 நாள் இருந்திருப்பேன், அதுக்கு மேல என்ன இப்பதான் படுத்த மாதிரி இருக்கிறார். அவர் வருஷம் 100 ஆயிருக்கு. அப்ப 100 வருஷம் ஒரு மனிதரை மௌத்தாக போட்டுவிட்டு அல்ல என்ன செய்யறான், எழுப்பி எவ்வளவு ஆச்சுன்னு கேட்கலாம். அவர் சொல்றாரு, என்னது ஒரு நாள் 6 நாள் இருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், பல் இல்ல லபிஸ்த மேத்த ஆமீன், 100 வருஷம் இப்படி கடந்திருக்கிறேன். இப்ப எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு நாள் நீ 100 வருஷம் இப்படி கடந்திருக்கிற. அதுக்கு ஆதாரம் அல்லாஹ் சொல்றான், பொன்னுரையிலா தாமிக்க ஒரு சராபிக்க, நீ கொண்டு வந்த உணவையும் நீ கொண்டு வந்த தண்ணீரையும் பார். லம் ஏத்த சன்னது, அது கெட்டு போகாம அப்படி இருக்குது. வருஷம் 100 ஆயிடுச்சு, கொண்டு வந்த சோறோ ரொட்டியோ கொண்டு வந்திருப்பார்ல, அது அப்படியே இருக்கிறது. தண்ணி அப்படியே இருக்கிறது. மொங்குரையிலா ஹிமாரிக்க, நீ கொண்டு வந்த கழுதையை பாரு, அது என்ன ஆச்சு, அது செத்து அது சுண்ணாம்பா போய் எலும்புதான் கிடக்கிறது. அப்ப 2 நாட்கள் ஒரு இடத்திலேயே என்ன செய்யலாம், 3 ஒர்க் நடக்குது. ஒண்ணு கழுதை என்ன பண்றான், அதை சாவடிச்சு இயற்கையா ஒரு பொருள் செத்தவன என்ன நடக்குமோ மக்கி போய் ஒண்ணும் இல்லாம போய் அப்படி ஒரு பக்கம் அது கிடக்குது. இவரை என்ன பண்றான்னு கேட்டா, மூத்தாக்கிட்டு அந்த பாடி கெட்டு போகாம அல்லாஹ் புறவனுடைய உள்ள பாதுகாக்கிற மாதிரி இவரை ஒரு பக்கம் இப்படி பாதுகாத்து வச்சிருக்கான். இன்னொரு பக்கத்துல ஒரு இடத்துல 3 விதமான வேலை.
இன்னொரு பக்கத்தில் அவர் கொண்டு வந்த சோறும் தண்ணி என்ன இருக்குது அப்படியே இப்ப கொண்டு வந்த மாதிரி புதுசா பிரஷா இருக்கிறது. அப்ப ஒளி நஜாலுக்கு ஆயத்தன் நாஸ், மனித குலத்துக்கு உன்னை